கூடுவாஞ்சேரி சைடு ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே பர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 4500, 5000, 6000 அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அந்த பிரைஸ் கிடையாதுங்க. அதை விட கம்மியான பிரைஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ மொத்தம் பிளாட் பார்த்தீங்கன்னா 52 பிளாட் போட்டிருக்காங்க. இதை வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 மாத்திருக்காங்க. ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னா 26 போட்டிருக்காங்க. ஃபேஸ் 2ல வந்து 26 போட்டிருக்காங்க. ரெண்டுமே 26 போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 705 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. காயரம்பேடு ஜங்ஷன் எல்லாருமே தெரியும். அங்க இருந்து வெறும் 650 மீட்டர்ல தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இவ்வளவு பக்கத்திலே இருக்கு. இந்த இடத்த சுத்தி பாருங்களேன், நிறைய வீடுங்க இருக்கு, கோயில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிடென்சியல் ஏரியால நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 5ல இருந்து 7 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினாலே இந்த இடத்துல இடம் வாங்க முடியும். மீதி 80% வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இடத்தோட சேர்த்து வெறும் 47 லட்சம் ரூபாயில கட்டி தராங்க மக்களே. 2 BHK வித் கார் பார்க்கிங்கோட கட்டி தராங்க. அதுவும் இடத்தோட சேர்த்து. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க, இடத்தோட சேர்த்து வீடு கட்டி தராங்க. கூடுவாஞ்சேரியில இந்த மாதிரி ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான். அதான் வந்து காயராம்பேடு ஜங்ஷன்ல இருந்து வெறும் 650 மீட்டர் வந்தீங்கனாலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வெளியே பாருங்க எவ்வளோ வீடுங்க இருக்குது பாருங்க. இந்த மாதிரி வீடுங்க இருக்கிற இடத்துல கூடுவாஞ்சேரியில நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா அதோட வேல்யூ வந்து கண்டிப்பா வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 4500, 5000 அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து கம்மியா கொடுக்குறாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி எல்லா வசதியும் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா இதுதான் ப்ராப்பர்ட்டி என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா இதுதான். பேக் சைட்ல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இதுல ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 போட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வைடான ஒரு ரோடு போட்டிருக்காங்க. ரோடு ஒட்டினா மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க இது. இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டான விலையில வந்து கூடுவாஞ்சேரியில ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா கண்டிப்பா கிடையாது. இதை விட அதிகமான பிரைஸ்ல தான் இந்த சரௌண்டிங்ல வித்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ரெசிடென்சியல் ஏரியா நிறைய வீடுங்க இருக்கிற மாதிரி எந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி கம்மியா இருக்குங்க. அதுவும் வந்து நீங்க இந்த காயராம்பேடு தாண்டி போனீங்கன்னா தான் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த காயராம்பேட்ல வந்து இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டான விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி ஒரு டீட்டெயிலா கேட்டு சொல்றேன். வெல்கம் டு பிளாக் பீட் எல்வார். இன்னைக்கு எங்க வீடியோ பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி தான் வந்திருக்கோம் மக்களே. கூடுவாஞ்சேரியில காயராம்பேட்ல ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, நீங்க உடனே வீடு கட்டி குடியேற போறீங்க அப்படின்றாலும் அதுக்கான சூப்பர் ப்ராப்பர்ட்டி ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த இடத்த பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட டெவலப்மெண்ட் பார்க்கலாம். நீங்க இடம்னு பாத்தீங்கன்னா தாம்பரம் தான் லாஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கூடுவாஞ்சேரி வந்து பயங்கர பீக்ல போயிட்டு இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா தாம்பரத்துக்கு அடுத்தது. ஸோ கூடுவாஞ்சேரியில் தான் ப்ராப்பர்ட்டி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டிமாண்டும் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா கூடுவாஞ்சேரியோட வளர்ச்சி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து வளர்ச்சி அதிகமாயிட்டே இருக்குது. ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவும் அதிகமாயிட்டே இருக்குது. அதனால ப்ராப்பர்ட்டியோட டிமாண்ட் அதிகமா இருக்குது. இந்த இடத்த பாத்தீங்கன்னா சுத்தி எல்லாமே வீடுங்க தான் இருக்குது. எனக்கு பேக் சைட்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சுத்தி வீடுங்க தான் இருக்குது. இந்த இடத்துல இப்போ நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டீங்கன்னா இதோட வேல்யூ வந்து ஃபியூச்சர்ல டபுள் இல்லைங்க, ட்ரிபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது காரணம் பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட வளர்ச்சி. கூடுவாஞ்சேரி காயராம்பேடோட வளர்ச்சி அந்த அளவுக்கு ரெசிடென்சியல் ஏரியா இது. காயராம்பேடு ஜங்ஷன் எல்லாருமே தெரியும். அங்க இருந்து வெறும் 650 மீட்டர்ல தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இவ்வளவு பக்கத்திலே இருக்கு. ஆனா கூடுவாஞ்சேரி சைடு ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே கண்டிப்பா வந்து அந்த காயராம்பேடு தாண்டி தான் நீங்க வந்து ப்ராப்பர்ட்டியை நிறைய பேர் போய் பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி அந்த அளவுக்கு இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டி டிமாண்டா இருக்கு. நீங்க அதை தாண்டி போனீங்கனாலே பார் ஸ்கொயர் ஃபீட் நிறைய பேர் போட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 4500, 5000, 6000 அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அது வந்து ஒரு மெயின் ரோடு ஒட்டினா மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் அந்த ரேட்டு போயிட்டு இருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அந்த பிரைஸ் கிடையாதுங்க. அதை விட கம்மியான பிரைஸ்ல கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இப்ப இந்த பிரைஸ் நீங்க வந்து புக் பண்றீங்க அப்படின்னா இதுல வந்து நெகஷோலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பிரைஸ் சொல்றதுக்கு முன்னாடி இந்த இடத்த சுத்தி பாருங்களேன், நிறைய வீடுங்க இருக்கு, கோயில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிடென்சியல் ஏரியால நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த இடம் பாத்தீங்கன்னா வசந்தம் அவனியூன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து போட்டு இருக்காங்க. ஸோ மொத்தம் பிளாட் பாத்தீங்கன்னா 52 பிளாட் போட்டு இருக்காங்க. இதை வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 மாத்திருக்காங்க. ஃபேஸ் 1ல பாத்தீங்கன்னா 26 போட்டு இருக்காங்க. ஃபேஸ் 2ல வந்து 26 போட்டு இருக்காங்க. ரெண்டுமே 26 போட்டு இருக்காங்க. மொத்தமா ஏன் போடலன்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க தெரியல. வந்தீங்கன்னா அவங்களே கேளுங்க. இந்த இடத்துல ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 705 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. 3000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1ஆம் நம்பர்ல இருக்குங்க. நீங்க வந்து கமர்ஷியலா வந்து கடை கட்டுறீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் ப்ராப்பர்ட்டிக்கு கேட்டுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா ரோடுங்க. அது 33 அடி ரோடுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்திலே வந்து நிறைய வீடுகளா இருக்கு.
இருக்கு, பெரிய பெரிய மாடி வீடுகளா இருக்கு. ஸோ இந்த சைட்ல எப்படிப்பட்ட அம்யூனிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 24 ஃபீட் பிளாக் டாப் ரோடு போட்டிருக்காங்க, 30 ஃபீட் பிளாக் டாப் ரோடு போட்டிருக்காங்க, சோலார் ஸ்ட்ரீட் லைட் வச்சிருக்காங்க மக்களே. சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் வச்சிருக்காங்க, காம்பவுண்ட் செவர் போட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ட்ரன்ஸ்லயே ஒரு கேட் இருக்குது, பேக் சைட்லயும் ஒரு கேட் இருக்கு. பேக் சைட்ல எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபேஸ் 2 போகணும் அப்படின்னா அதுதான் வழியே. உங்களுக்கு இந்த வழியா வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டுத்தையும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க வாங்குற ப்ராப்பர்ட்டியோட பார் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 3800 ரூபாய் கொடுக்குறாங்க. இதே நம்ம சேனல்ல பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல இருந்து நெகோஷியபிள் கண்டிப்பா பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 5 ல இருந்து 7 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினாலே இந்த இடத்துல இடம் வாங்க முடியும். மீதி 80% வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்க வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க இடத்தோட சேர்த்து வெறும் 47 லட்சம் ரூபாயில கட்டி தராங்க மக்களே. 2 BHK வித் கார் பார்க்கிங்கோட கட்டி தராங்க. அதுவும் இடத்தோட சேர்த்து. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, இடத்தோட சேர்த்து வீடு கட்டி தராங்க. இந்த சைட்டுக்கு நீங்க எங்க இருந்தெல்லாம் வரலாம்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல வரலாம். அதே வந்து நீங்க இசிஆர்ல இருந்து வரலாம், ஓஎம்ஆர்ல இருந்து வரலாம். இந்த மாதிரி கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. இந்த சைட்டை ஒட்டினா மாதிரி ஸ்கூல் காலேஜ் நிறைய இருக்குங்க. வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, SRM இருக்கு. இந்த மாதிரி ஸ்கூலும் இருக்கு. இதே ஜிஎஸ்டி போயிட்டீங்கன்னா வண்டலூர்ல வந்து கிரசன்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சைடு வந்தீங்கன்னா SRM காலேஜ் இருக்கு, SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, SRM யூனிவர்சிட்டி இருக்கு, SRM குளோபல் இருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் எல்லாம் எல்லாமே சுத்தி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சோ எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ நீங்க வந்து ஃபேஸ் 1ல வேணா ஃபேஸ் 1ல வாங்க முடியும். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய சேல் ஆயிடுச்சு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பிளாட் தான் இருக்கு. இப்போதைக்கு லேட்டா வந்தீங்கன்னா நீங்க வந்து ஃபேஸ் 2ல வாங்குற மாதிரி ஆயிடும். நீங்க ஃபேஸ் 1லயே வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரம் வாங்க. இதுல வந்து கார்னர் பிளாட்லாம் ஒரு சிலர் கேட்பீங்க, கண்டிப்பா இருக்கு. நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வாங்க முடியும். ஏன் சீக்கிரம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிட்டு இருக்கு இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி. நீங்க ஃபேசிங்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்தாதான் முடியும். இது எல்லாத்துக்குமே நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா வாங்கலாம். சோ இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க.